லிஸ்ட்டு பற்றி பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். யூஸருக்கு வந்துட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்க்ரீனில். இப்படி பேராவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேராவாக படிக்கிறத விட நம்ம பாயிண்ட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வச்சு மட்டும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் புரியும், பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி லிஸ்ட்டை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் டாட் HTML ஸ்டோர் பண்ணிக்கிறேன். HTML ஹெட்டுக்கு பாடி, இங்கே ரைட்டில் வந்துட்டு லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த பாடிக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாட்டு முன்னாடி வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு வேர்டு வரப்போகுது. ஒரு டாட்டு வேர்டு, தென் ஒரு டாட்டு வேர்டு. இந்த மாதிரி கண்டினியூஸாக எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு UL போடுறேன். ULனா அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஓகேவா? LI லிஸ்ட் ஐட்டம் ஒன்று சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை நான் இங்கே உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரிவியூவை தெரியுதா? ஒன்று முன்னாடி ஒரு டாட் வச்சு வந்திருக்கா. இப்போது மல்டிபிள் எல்ஐஸ் தான் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றும் டாட் வச்சு நமக்கு வந்திருக்குது. இதே இது நான் 1-2 வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அதுக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ULங்கிற இடத்துல OL போகிறேன். ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த லிஸ்ட்டு வந்துட்டு 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிருக்குது. இதே இது நம்ம வந்துட்டு இந்த 1 2 3 இல்லாமல் ரோமன் லெட்டரில் இருக்கக்கூடிய 1 2 3 நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போது இதே இது காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேவா? இந்த டைப்பில் நான் என்ன பண்ணுறேன், கேப்ஸ் ஐ கொடுக்குறேன். கேப்ஸ் ஐ கொடுத்தா என்ன ஆகும்னா, கேப்ஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய ரோமன் லெட்டர்ஸில் வரும். இதே இது நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய ரோமன் லெட்டர்ஸ் வரும். ஓகேவா? இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா? இது கேப்ஸு, இது ஸ்மாலு. தென் இப்போது நம்பர்ஸும் இல்லை, ரோமன் லெட்டர்ஸும் இல்லை, டாட்டும் இல்லை. இந்த இடத்துல வந்து எனக்கு கேப்ஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய ABCD அப்படி வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே கேப்ஸ் A கொடுக்குறேன். இது ஸ்மால் லெட்டரில் வரணும்னு நினச்சா ஸ்மால் A கொடுக்குறேன். ஓகே, ஸ்மால் லெட்டரில் பிரிண்ட் ஆகிடுச்சுங்களா? இப்போது நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஓகே, ஒரு பேராகிராஃபு. இந்த இடத்துல மேலே வந்துட்டு இது ஸ்டார்ட் ஆகிட்டு 6 வரைக்கும் மொத்தம் வந்துட்டு 7 இருக்குது. F வரையும் பிரிண்ட் ஆகிருக்குது. இதுக்கு கீழே வரக்கூடிய அதே ஆர்டர் லிஸ்ட்டு எனக்கு Fல இருந்து மேலே ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் 8 அப்படின்னு கொடுக்குறேன். இது கண்டினியூ ஆகுதா? F8னா ABCDEF G வரல. ஓகேவா? 6 7 ஓகே, அங்கே 7 இருக்கிறதுனால 0th பொசிஷன்லேருந்து 7 எடுத்துருக்குது. இங்கே 7க்கு மேலே இருக்குதா இங்கே அவங்க கொடுத்துருக்கோம். அது மாதிரி கண்டினியூ ஆகுதா? இதே மாதிரி நீங்கள் எத்தனை நம்பரை வந்து இங்கே மேலே கொடுத்துருக்கீங்களோ
அந்த நம்பரை வந்து இங்கே ஸ்டார்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து கண்டினியூ ஆகி பிரிண்ட் ஆகும். இந்த ரூல் வந்துட்டு கேப்ஸி ரோமன் லெட்டர் ரோமன் லெட்டரில் கேப்ஸ் அண்ட் ஸ்மாலுக்கும் இது வந்து அப்ளை ஆகும். ப்ளஸ் இந்த ஓஎல்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் அப்ளை ஆகும். நீங்கள் எந்த நம்பரை ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை ஸ்டார்ட்டு ஈக்குவல் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரியே நீங்கள் மேலே கொடுத்துருக்க லிஸ்ட்டு கூட இது கண்டினியூ ஆகி வரும். இப்படி தான் வந்து லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி எடுக்கணும்.